அம்மா இருந்தா பிசினஸ் கிளாஸ்ல கூட கூட்டு வந்து உடம்பு இல்லாட்டி கூட பரவாயில்ல, பேக் டவர்ல தங்க வைக்கலாம் அப்படின்ற சக்தி அல்லாஹ் இன்னைக்கு கொடுத்துருக்கான். ஆனா அம்மா இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்கா விழுந்த ரஹ்மான். இன்னைக்கு என் கூட ஒரு ஹாஜியை வந்து மீட் பண்ண. அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து என்கிட்ட சொன்னாரு. அவர் சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப வலிச்சது. என்ன அப்படின்னா, அவர் வந்து இப்ப ரம்லான் உம்ராக்கு வந்திருக்காரு. லாஸ்ட் இயர் வந்து அவங்க அம்மா வந்து எவ்வளவு சொன்னாங்களாம், ரம்லான் உம்ராக்கு கூட்டு போப்பான்னு. அவர் ஐடியில் இருக்காரு சார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு டைம் இல்லம்மா, அடுத்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி தள்ளி இருக்காரு. இன்னைக்கு வந்து என்கிட்ட என்ன ஃபீல் பண்றாருன்னா, அன்னைக்கு ஒரு 10 நாள் லீவ் போட்டுருந்தா எனக்கு ஒரு பெரிய விஷயமே இருந்திருக்காது. ஆனா அன்னைக்கு எங்க அம்மா இருந்தாங்க, இன்னைக்கு எங்க அம்மா இல்ல, நான் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நான் உம்ரா வந்திருக்கேன், ஆனா எங்க அம்மாவை என்னால கூட்டு வர முடியல. எனக்கு இத்தனைக்கும் வசதி இருந்திருக்கு, பணம் இருந்தது, ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து என்கிட்ட காலம் இல்ல. இந்த விஷயத்துல ரொம்ப நம்ம அசால்ட்டா இருக்கும்னு தோணுது. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்மளுடைய லாஸ்ட் இயர் இருந்த ரம்லான்ல இருந்த நம்ம கூட இருந்தவங்க இந்த ரம்லான்ல இல்ல. அதனால வந்து நம்மளுடைய நேரத்தை வந்து எப்படியாச்சும் வந்து மேனேஜ் பண்ணி நம்ம தாய் தப்பன மனைவிய பிள்ளைகளை வந்து உம்ராக்கோ ஹஜ்ஜுக்கோ கூட்டுவாங்க. எங்க அம்மா வந்து இப்ப என் கூட இல்ல, ஆனா உம்ராக்கு வந்திருக்காங்க, ஹஜ்ஜுக்கு கூட்டு வர முடியல. ஆனாலும் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், அல்லாஹ் எனக்கு வந்து போதிய சக்தி கொடுத்துருக்கான். இன்னைக்கு வந்தா கூட எங்க அம்மாவுக்கு நான் நினைப்பேன், உடம்பு முடியலாட்டி பரவாயில்ல, டெய்லி வீல் சேர்ல நானே தள்ளணும், இல்ல அப்படின்னா டெய்லி கூட என்னால பணம் கொடுத்து கூட வீல் சேர்ல வச்சு தள்ள முடியும், அவங்க உம்ரா செய்ய வைக்க முடியும். ஆனா அம்மா இல்ல. நீங்களும் வந்து இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க தாய் தப்பன் இருந்தாங்கன்னா உங்க பொருள் டைம் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற போதுல அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம தாய் தப்பன் போனதுக்கு அப்புறம் அதை ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமே இல்லை. எங்க அம்மாக்காண்டி அதிகமா துவா செய்யுங்க. அந்த சகோதரோடைய தாய்க்கும் நிறைய துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.